அந்த மஞ்சள் தண்ணி கூட அது சொல்லிட்டு நீண்டா வீட்டு வந்து இந்த சீட் இதை உனக்கு வாங்கி கொடுக்குறது வழியில் உட்காந்து கற்பனை ஒரு சாத்தாமணியை கூப்பிட்டாங்களா? இந்த ஆண்டுல பார்த்த உரா சொல்லுறா சொல்லுறா நீர்வளத்தை பார்த்தேன்டா. நீர்வளத்தை ஓடி பார்க்கும்போது நீர்வளம் ரொம்ப கனமா இருக்கும், ரொம்ப விட்டும் போயிடும் அப்படியா. அதனால இந்த ஆண்டில் எல்லா மக்களுக்கும் நீர்வளத்தை பெருக்கி விவசாயத்தை செலவு கொடுத்தா போதுமா? அதான் பாண்டிமணி வந்து அதுதான் சொல்ல வந்தேன். சரியா? இந்த ஆண்டில் எல்லா மக்களுக்கும் நீர்வளம் நல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி விவசாயம் நல்லா செலக்கும். சரியா? இதா இதை பார்த்தா மக்கள் ரொம்ப வந்துருக்காங்களோ, அவங்களுக்கு கொஞ்சம் வாக்கு சொல்லிடுமா? இல்லைன்னா அவன் சப்பானி வந்து அவன் வாக்கு சொல்லுவான்ல, ஆனா என்னை நம்பி வந்திருக்க மக்களுக்கு கொஞ்சம் வாக்கு சொல்லிட்டு போகணும்ல. அரே கணிகரா தூத்துக்குடி மாவட்டம் லாத்திலை எல்க சுப்பிரமணியான ஊரு பார்த்தா
குழந்தைகளின்னு கவலைப்பட்டு தண்ணீர் விட்டு துடிச்சு வந்திருக்காடா என்ன யாருப்பா? விளைக்கங்க வழி விடுங்க கொஞ்சம் பாதை விடுங்க கொஞ்சம் பாதை விடுங்க அப்படியே கீழே விழுகு இந்த அப்படியே நீங்க அவரு மேல நீங்க மேல போங்க ஓடி வா. அடுத்த ஆண்டு வரும்போது உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இத்தனை ஆண்டுல 18 ஆண்டுல 1850 குழந்தை பாக்கியம் அந்த சப்பானி வாக்குல நடந்திருக்கு. நீனு என்ன இது 9வது திருமண்டா சேவல் கோட்டா அறா தனியா கொடுறா. எப்பா ராமா மாவட்டத்தை பார்த்தா ராமா மாவட்டத்துல இந்த கமுதி எல்கையில கிழக்கு பக்கத்துல பார்த்தா அமராமரத்தை எல்கையில் பார்த்தேன். முனியசாமியை கும்பிட்டு வந்திருக்காங்க. பாரம்பரியமா கிராமத்தை மக்கள்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படியே நில்லுங்க. சாமி வர மாட்டுக்கு கும்பரம் செய்வன் நிக்க மாட்டுக்கு. அந்த ஊர்ல எப்படின்னா ஏய் நீ புதுசா தேடி வந்திருக்கடா நீ தேடி புதுசா தேடி வந்திருக்க நீ தேடி ஊரை பார்த்தண்டா. ஏய் அந்த ஊரை பார்த்தா படுசாவா சாவுதுடா. அந்த ஏரியில சாவு படுசாவு நடக்குது. அங்க பார்த்த ஆண் வாரிசா சாவுதுடா. உண்மையா போய்டா? அந்த ஆண் வாரிசு சாக விடாம அந்த கிராமத்தை காக்க நிக்கிற அங்க முடியாது என்னை வச்சு வணங்கி வந்துங்க. அங்க தேடு வரத்து போட்டான். அந்த கமாக்கரைய பார்த்தன ஒரு கமாக்கரைய அதுல என்ன வச்சிருக்க ஐயனார வச்சிருக்க. ஐயனார் வணங்கி வந்திருக்க. அந்த கோயில மாத்தி வச்சுங்க வைத்தீங்களடா. அந்த கோயில் மாத்தி வச்சு ஊருக்கு சனிண்டா. சரியா? அந்த கோயிலை மாத்தி வச்சிருக்கான். அப்படியே பார்த்தா ஒரு கோயிலை கட்டி வச்சு ஒரு கோயில உள்ள பூமிகளை பிதைச்சு வச்சிருக்க. சரியா? பழைய சிலையை வச்சிருக்கா வைக்கலையா? வைக்கல. நீ என்னைய தேடி பூசா வந்திருக்க. குறி சொல்ற எல்லாம் கேட்டுக்கோ. நீ வச்சது ஒண்ணு ஐயனார மாத்தி வச்சது தப்பு வச்சிராமா. ரெண்டாவது அந்த சிலையை உள்ள பேச்சு வச்சு தப்புடா. என் தீர்ப்பு சொன்னதான் சிலைய ஆண்டாண்டு காலமாக நீ கும்பிட்டு வந்த சிலையா மண்ணுக்களை பதிச்சு வச்சிருக்க. அப்படின்னா கும்பாசம் ஊர் நல்லா இருக்கும். இல்ல படுசாவு சாவு உனக்கு வாக்கு சொல்ற இனிமச்சங்காய் எலிகளை போய் இந்த மாலையும் இந்த இனிமச்சங்காய் கேட்டு உன் ஊரை காத்து கொடுக்க. சிலையை எடுத்து நிப்பாட்டு கும்பாசம் பண்ணு. இந்தா இப்படியே கிடையாது. குறி சொல்ல வேணும்டா சப்பாடு. நான் சொல்லணும்டான்னு கேட்கிறான். அவனு கேட்கறேன்ல. திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஒரு கபடி பிளேயரா இருந்து தமிழ்நாட்டுல பெரிய கபடி பிளேயரா இருந்து ஒரு அகாடமி வச்சு நடத்திக்கிருக்காராம். நல்லூர் கிழக்கிறப்பா நல்லூராம்பா. அந்த ஊர்ல வந்து கபடி பிளேயர் நல்லூர்ல இருந்து குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயம்பட்டு வந்திருக்கானப்பா. வரதுலப்பா படத்துல வாங்க. சொல்றது கேட்டு வாங்க சீக்கிரம். நல்லூர்ல இருந்து யார் வந்திருக்கா? கபடி பிளேயர் அகாடமி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நேரமாச்சு அவனுக்கு வாக்கு சொல்ல கொஞ்சம் விளைக்கங்க. கொஞ்சம் பாதை விடுங்க. கொஞ்சம் பாதை விடுங்க.
பின்ன வாங்க அவர் வழி விடுங்க வாங்க படந்து கொஞ்சம் வழி விடுங்க வழி விட்டு வந்து இருந்து கேளுப்பா தம்பி ஆடி வீட்டை பார்த்து வந்தேன்ப்பா. வீட்டை பார்த்து வந்தேன். குலதெய்வத்துடைய சாபம் வந்து நிக்குது முன்னாடி வந்து. குலதெய்வத்துடைய சாபம் வந்து முன்னாடி என்ன? குடும்பத்துல சில கஷ்டங்களும் வந்தவர்களோட பிணைகளும் ரொம்ப தடுத்துக்கு நிக்குது. ஒரு மனையால ஒரு தொழில் பார்க்க பாருங்க. மனையால தொழில், அந்த மனை தொழில் விற்பனைக்கும் மற்றதுல தடைகளுக்கும் உன் குடும்பத்துல பிரச்சனையும் வருது. சரியா? அதை தீர்த்து கொடுத்து உன் குடும்பத்துக்கு ஒரு வேலையும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பா. புரிஞ்சுக்கிறியா? புரியா? தயா வெற்றி அவனுக்கு. தயா அடியா பாருங்க அடியா. தூத்துக்குடி மாவட்டம்பா, தூத்துக்குடி மாவட்டம் பார்த்தா அப்படி பார்த்தா மேல செய்தலையண்டா, மேல செய்தலையே பார்த்தா சப்பானி கருப்பசாமி அவருக்கு ஏற்கனவே உத்தரவு கொடுத்த குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ஆண்டுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சா குழந்தை பாக்கியம். அவனுக்கு டாக்டரே கைவிட்டானப்பா. குழந்தை பாக்கியம் இல்லையே, டாக்டரே கைவிட்டுருக்கான். அந்த டாக்டரை கைவிட்டாலும் இந்த சப்பானி கருசாமி கைவிடாம அவனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து 3 பேரும் டாக்டரு கருப்பு பையன் ஆபரேஷன் பண்ணி அவன் குழந்தை பாக்கியம் சொன்னதுக்கு அவன் வாக்கு கொடுத்ததுல குழந்தை பாக்கியம் பெற்று அந்த பொண்ணே இப்ப பெரியமணியா ஆயிட்டாடா. அப்படியாடா? எப்படி? ஆனா அவனுக்கு கிடாய் எப்ப கட்டுறான்? 10-11 வருஷத்துக்கு இப்ப கிடாய் விட்ட வந்திருக்கான்டா, வந்திருக்கான். எப்படி ரைட்டானே? உண்மையா பொய்யா? உனக்கு டாக்டர் சொன்னானா குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா? இல்லைன்னு சொன்னான். அப்படிதானே? ஆனா தப்பானி கொடுத்தான குழந்தை அதானே இப்ப தேடி வந்திருக்கேன். வயக்காட்டுடைய விவசாயம் போற உனக்கு பாதிக்கிறான். எப்படி? அந்த உளுந்தம் பயிர் போட்டு விவசாயம் பண்றியா? ஏக்கர் கணக்கு பண்ற, அந்த ஏக்கர்லயும் பாதிப்பு வருது. உண்மையா பையா? அந்த ஏக்கர் விவசாயம் இந்த ஆண்டு உனக்கு ஏத்தி தர. சரியா? அடுத்த வட்டம் எனக்கு அதுல 5 கோடி பயிர் எனக்கு கொடுப்பியா? அப்படியா? என்னப்பா? அப்படியா? சரி. எப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தை பண்ண, ராமநாதபுரம் மாவட்டம் எங்க போது காஞ்சாரங்குடி. காஞ்சாரங்குடி யாருப்பா? காஞ்சாரங்குடியில் வந்திருக்கு. வா 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 வா. இப்ப புதுசா சப்பானி தேடி புதுசா வந்திருக்க குறி கேட்கறதுக்கு. அப்படிதானே? இந்த ஆண்டுல குறி சொல்றாங்க கேள்விப்பட்டு வந்திருக்க. அப்படிதானே? உனத்தான் குறி. சரியா? வச்சு சாமியெல்லாம் வணங்கி வச்சேன். உன் ஊரெல்லாம் கெட்டி கேக்குன்னு ரொம்ப கெட்டிக்காய் வச்சேன். உன் ஊர்ல உனைய புதத்தை அனுப்பிச்சு வெளியே ஓரம் கட்டிய வச்சிருக்கானே. உண்மையா பையா? எப்படி? தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு வந்தது. அந்த தலைமையை இப்ப தலகால பிரிச்சு வச்சுட்டாங்க உனக்கு. உண்மையா பையா? ஆனா அந்த தலைமையை பொறுப்பேற்று நடத்தணும். அப்படி என்னை தேடி வந்திருக்கேன். இந்த ஆண்டுல சப்பானி குறி சொல்றான். அங்க போய் என்னவே கேட்கணும் புதுசா வந்திருக்க. உனக்கு இந்த வேன்ல உனக்கு தலைமை பொறுப்ப 2 பேர் இருக்க ஆம்பளையாரு. உனக்கு கெடுதலா இருக்கிற 2 பேர் இருக்கான்.
அப்படியா? மலையாள பகவதியில போய் தகுடு கட்டி மாந்திரியம் கட்டி வச்சான். உன் பிள்ளைக்கு ஒரு அடி விழுந்திருக்கணுமே, வாகனத்துல அடி விழுந்திருக்கணுமே. ஏய், மலையாள தகுதியில கட்டி வச்ச உடனே அடி விழுந்திருக்கு. அதே அடி அவனுக்கு விழுந்திருக்கு. அப்படியே அவனுக்கு விழுந்திருக்கு. ஆனாலும் உன் குடும்பம் இன்னைக்கு சரியில்லை. சின்ன பட்டு சிறுலஞ்சு நடக்குமா நடக்கான துன்பம் பட்டு இன்னைக்கு சப்பானி கேட்டு குருவிக்கு வந்துட்டேன். சரியா? உன் இடத்துல தலைமை பொறுப்பு நான் ஏத்து கொடுக்கறத வெற்றி மாலை. அப்படியே போதரா, கன்னியாகுமரி போதரா, கன்னியாகுமரி மாவட்டம் போகுது. அகத்தியர் காலனி அமலப்பா. அகத்தியர் காலனி யார் பாந்திருக்கா? கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தியர் காலனில இருந்து யார் வந்திருக்கிறது? பிள்ளைக்கு சரியில்லை, கொஞ்சம் அவங்க வர்றவங்களுக்கு வழி விடுங்க. பிள்ளை தப்பான வழக்கத்துல போய் மை மாந்திரம் வச்சு அந்த பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கான். வர்றவங்களுக்கு வழி விடுங்க. வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஆளை பார்த்து வழி விடுங்க. கிளக்கிறது வருது ஆளு. வராங்க. பிள்ளைய தப்பான வழியில கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு சீரழிச்சு பிள்ளை வந்து வாக்கு நல்லா இருக்கணும். என் பிள்ளையோட வாக்கு சீரழிஞ்சு கிடக்குது. வாழ்க்கை கெட்டு கூட்டி சேரா போயிட்டு இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு என்னை தேடி வந்திருக்கு. அப்படிதான் இந்த சப்பானி தேடி பூசா வந்ததுக்காக என்ன செய்யணும் சொல்லு அவனுக்கு சொல்லி செஞ்சிருந்தேன். பிள்ளைய திரும்பி கொடுக்கணும். கட்டிட்டு கூட்டிட்டு ஓடி போட்டான் பாரு, அவனை சேர்த்து வைக்கணுமா, உனக்கு தீட்டு கொடுக்கணும். அவன் கூட்டிட்டு போனவன் சரியான கஞ்சா போடுறவன், மது அடிக்கிறவன். அப்படியே அப்படிதானே? ஏய் சொல்லு, அப்படிதானே? குடும்பத்தை சீரழிச்சுட்டான். விலைக்கு கொடுக்க வச்சிருக்க. அப்படிதானே? விலைக்கு கொடுத்த போதுமா? எப்படி சொல்லு, வாய் திறந்து சொல்லு. விலை கொடுத்த போதும். புரியுதானே? அர்ரா தண்டி விட. அப்பா மேல்மாந்த கிராமம். அப்பா மேல்மாந்த கிராமம். மேல்மாந்த பூரா யாப்பட்டையார் வந்திருப்பாங்க. அப்படித்தானே? அப்படித்தானப்பா? அப்படின்னா அவன் வாசல் வழியை சொன்னாத்தான் வருவாங்க. அப்படியே மேல்மாந்த கிராமத்தை பார்த்தா தெற்க வடக்க பாதை போகுதுடா. தெற்க வடக்க பாதை. அந்த பாதையை பார்த்தா ஒரு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. காவல் தெய்வம் மாதிரி ஒரு கோயில் குலதெய்வம் வச்சிருக்கு, வணங்குறாங்க. அது பக்கத்துல பார்த்தா பாதைக்கு தெற்க வடக்க பாதைக்கு மேல் பக்க வீடு. வடக்காத்த வாசலை உள்ளக்க வடக்காத்த வாசலை வெளியே வச்சு என்ன பிள்ளைக்கு சரியில்லை, குடும்பமும் சரியில்லை. அந்த குடும்பத்தை அவன் சொல்லமா ரொம்ப கெடுதல் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை கெட்டு வந்திருக்கு. என்ன வாக்கு காக்க வந்தா உண்மையை தான் சொல்லுவேன், தப்பா சொல்ல முடியாது. அப்படின்னாப்பா உன் வீட்டை பார்த்தா அந்த வாசல் என்ன தொங்குது. வீட்டு பார்த்தா கயிறு கட்டி வச்சிருக்கு, கொடிக்கயிறு மாதிரி. கயிறு என்னது? அந்த கயிறை பார்த்தா அந்த கயிறுல ஒரு பொட்டாச்சி பண்ண வேலை. உனக்கு உன் குடும்பம் நல்லா இருக்க கூடாது, உன் குடும்பம் சீரழிஞ்சு போகணும்னு சொல்லி அங்க வந்து அடிக்கடி போட்டுட்டு வந்துருக்கான். ஒரு பணத்தினால வந்த பிரச்சனை. உன் பிள்ளைக்கு வண்டியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். என்ன அதனால வந்த பிரச்சனை. உன் குடும்பம் நல்லா இருக்க கூடாது, அது செஞ்சு வச்ச பிரச்சனை. உனக்கு இன்னையும் மாத்தி மாத்தி அந்த குடும்பத்தை சீரழிச்சு வச்சுருக்கா. அவளை என்ன செய்யணும் சொல்லு? அவளை வந்து இதோட அப்படியே மாத்தி விடணும். மாத்தி விட்டுணும். மாத்தி விடணுமா, அறுவட்டை போட்டு விட்டுருமா? எதுனாலும் சரி என் குடும்பத்துக்கு செய்ய வந்து அதான் கதி. சொல்லு. ஆமா, அருவா 66 அடி வயிறு அருவா சுத்தி பாப்பேன் நான். கண்டிப்பா. ஆமா, அதுதான் அப்படிதானே? தலைபாயசம் பக்கம் தலை வச்சே போடக்கூடாது சார். அப்படி சொல்லு. ஆமா, அவ போய் என்ன செஞ்சு தெரியுமா? மாடசாமிகளை பஸ் சீட் அடி வச்சிருக்கான். சரி,
இவன் காசு ம் பிரச்சனைக்கு செஞ்சிருக்கான். சரி ரெண்டாவது என்ன செஞ்சிருக்கா, இப்ப என்ன செஞ்சிருக்கா, ஒரு குடுகுடுப்பு கோடாங்கி இருக்கான்ல, ஆமா அவன்கிட்ட போய் பார்த்து வச்சிருக்கான். சரி எப்படியே சீரழிச்சு அவன் குடும்பத்தை. சரியா? சரி. அது தீர்த்து கொடுத்தேன். சேர்த்து கொடுத்துருங்க. இப்ப உன் பையன் ரெண்டாவது இடத்த தப்பான வழிக்கு போய் வரட்டான். ஆ இன்னொரு இடத்த தப்பா பண்ணிருக்கான். அவனு தெரியுமா, ஏன் டவர்னு பஸ்ஸையும் மருந்து போட்டு உன்னை விட்டு பிரிச்சு வச்சிருக்கான். சரியான போன் இருக்காது. சரி அதான்ப்பா செல்லே சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். ஆமா இப்ப எப்படி செல்லே சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். டவரே கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவானே. இல்ல ஆமா டவர் தான் வருது. ஆமா சாமி. ஆனா அந்த செல்லையும் ஆன் பண்ணணும். ஆமா உன் குடும்பத்தை ஒற்றுமை கிடைக்கும். ஆமா அப்படிதான் சாமி. அடுத்து ஒரு அறவேளா ஒரு அடி அடிச்சுட்டாங்க. நம்மளும் வேண்டிக்கிறோம் தாய் நம்ம கூட்டம் போடுறது நமக்கு என்ன இருக்கு நிறைய